ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம். பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும். எடுத்துக்காட்டு 2.7. கொஷின் பாருங்கள். ஒரு அரசு உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கேற்றனர். அவர்களில் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனில் தேர்ச்சி மாணவர்களின் சதவீதத்தை காணவும். அப்போ நம்ம பின்னமாக எழுதிட்டு, பின்னமாக எப்படி எழுதணும்னா, இது பாருங்கள், மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இது பகுதியில் எழுதிடணும். இது 72 தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை மேலே எழுதணும் தொகுதியில். அப்போது இது 72/75 வந்துடும் பின்னத்தில். அப்போது இதுக்கு நம்ம சதவீதமாக மாற்றணும். 100ஆல் பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 75. அதுக்கப்புறம் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை. எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எவ்வளோ? 72. அப்போ இது பின்னம் பார்த்திங்கன்னா 72/75 வரும். அப்போ சதவீதம் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ சதவீதம்னா 100ஆல் பெருக்கணும். அப்போ 72/75 இஸ் ஈக்குவல் டு 100% பெருக்கல் 100%. அப்போது இது பார்த்திங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடில் நீங்கள் அடிக்கலாம். 3ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 24 72 25 இதுன்னு வரும். அப்போது இது பெருக்குனிங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன வருது? 24/25 பெருக்கல் 100% அப்போது இது 1 25 25 4 25 100. அப்போது இது பெருக்குனிங்கன்னா பாருங்கள் 24 பெருக்கல் 4%னா அப்போது 4 நாள் 16, 6 மீதி 1, 2 நாள் 8, 8ஓட 1 கூட்டினீங்கன்னா 9. அப்போது 96% வரும். அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் பார்த்திங்கன்னா 96%. அப்போது லாஸ்ட்டாக என்ன எழுதலாம்னா, தேர்ஃபோர் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 96%. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.